Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ நம்மகிட்ட ஏகப்பட்ட பூஜை பொருள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிட்டத்தட்ட 2 வருஷமா ஆகுது இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணி எல்லா வீடுகளையும் காமனா இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா பஞ்சகவ்ய விளக்குங்க. நம்மகிட்ட பஞ்சகவ்ய விளக்குல தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து பஞ்சகவ்ய கப் சாம்பிராணி, பஞ்சகவ்ய அகர்வத்தி, அப்புறம் பஞ்சகவ்ய பன்னீர் இந்த மாதிரி ஒன்னொன்னா அப்டேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பஞ்சகவ்ய விளக்கு பிளஸ் பஞ்சகவ்ய நெய் விளக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நான் பாக்ஸ்ல வச்சிருந்தா அப்படிதான் பேசியிருப்பேன். இது வரைக்கும் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி அந்த காய வைக்கிற மெத்தட் எதுவுமே காமிச்சிருக்க மாட்டேன். இன்னைக்கு வந்து இதுக்கப்புறம் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறதால கொஞ்சம் ஒரு 10,000 விளக்கு கிட்ட நம்ம மேக் பண்ணி அதை வெயிலில் வந்து சன்லைட்லாம் ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பஞ்சகவ்ய நெய் விளக்கு தனியாக இருக்குது, பஞ்சகவ்ய விளக்கு தனியாக இருக்குது, ரெண்டுமே பார்க்கலாம். ஸோ இதுதாங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பஞ்சகவ்ய விளக்கு. மொத்த விளக்கு இதில் இருக்குது. இதில் வந்து பஞ்சகவ்ய நெய் விளக்கு 5000 பீஸ் இங்கே இருக்குது. அங்கே வந்து பிளெயின் பஞ்சகவ்ய விளக்கு மட்டும் இருக்குது. ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வீட்லேயும் யூஸ் பண்ணலாம், தொழில் பண்ணுற இடங்களில் யூஸ் பண்ணலாம், கோவிலில் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பஞ்சகவ்ய விளக்கை பற்றி நிறைய நான் பேசியிருக்கேன். அதுக்கு தனியாக வீடியோஸ் கூட கொடுத்துருக்கேன். அது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற மெத்தட் எல்லாமே தனித்தனி வீடியோஸாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்லாம் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல்ல இவ்வளோ விளக்கு பார்த்துருக்க மாட்டீங்க. இன்றைக்கி தான் பிரம்மாண்டமாக இவ்வளோ விளக்கு வந்து இன்றைக்கி மேக் பண்ணியிருக்கோம். இதில் பிளெயின் பஞ்சகவ்ய விளக்கு இருக்குது, நெய் பஞ்சகவ்ய விளக்கு ரெண்டுமே இருக்குங்க. இதுக்கு வீடியோஸ் எடுத்தது கிடையாது. ஸோ ஒரே நாள் இவ்வளோ மேக் பண்ணதால எடுத்துடலான்னு தான் இன்றைக்கி நான் எடுத்துகிட்ருக்கேன். இதுதாங்க பஞ்சகவ்ய நெய் விளக்கு. இது பியூர் நெய்யான்னு கேட்டால் அப்படி இல்லை, நெய் ப்ளஸ் வேக்ஸ் ரெண்டு மிக்ஸ் ஆனது தான். ஏன்னா நம்ம வெறும் நெய் மட்டும் இதில் ஊற்றுறோன்னா அது வந்து இந்த மாதிரி இருக்காது, மெல்ட் ஆகிடும். அதனால் கண்டிப்பாக வேக்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். பீஸ் வேக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஒரு 6 ஹெர்பல் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் வீட்டில் ஏற்றும் போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனம் உள்ளது. இது வந்து நெய் இல்லாத பிளெயின் பஞ்சகவ்ய விளக்குங்க. இதை நீங்கள் வாங்கி இதில் நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றிக்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு வந்து பஞ்சகவ்ய விளக்கு வீட்லேயும் தொழில் பண்ணுற இடங்கள ஏற்றும் போது அதனால என்ன யூஸ், அதனால என்ன பெனிஃபிட்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை ஏற்றும் போது நம்ம வீடுகளில் வந்து வீடு குடி போகும்போது கிரகப்பிரவேசம் பண்ணுவோம். அதேமாதிரி இப்போ வாடகைக்கு நம்ம போகிறோன்னா நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அது மட்டும்தான். வேறு எதுவும் நம்ம ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறோம், நம்ம மற்ற எந்த ஹோமம் பண்ணாலும் நிறைய செலவாகிற மாதிரி இருக்கும். 5000 10,000 அந்த மாதிரி செலவு பண்ணால் மட்டும்தான் ஒரு ஹோமம் வீட்டில் பண்ண முடியும். நீங்கள் வந்து இந்த மாதிரி கம்மியான ஒரு அமௌண்ட்டில் ஒரு விளக்கு நீங்கள் பஞ்சகவ்ய விளக்கு வாங்கி வீட்டில் ஏற்றும் போது அந்த ஹோமம் பண்ண மொத்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக கணபதி ஹோமம் பண்ண பலன் கிடைக்கும். ஏன்னா பசுங்கனாலே மகாலட்சுமி வாசம் செய்கிற ஒரு பசுமாடுன்னு தான் சொல்வோம். நம்ம வந்து கிரகப்பிரவேசம் பண்ணாலும் பசுமாடு கண்ணுக்குட்டியோட தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் அவங்கள தான் வந்து நம்ம நுழைய வைப்போம். அந்த மாதிரி அதுலேருந்து எடுக்கக்கூடிய பசுமாட்டு பால், தயிர், கோமியம், சாணம், நெய் இந்த 5 பொருளை வந்து மிக்ஸ் பண்ணி இதை நம்ம செய்யும்போது அதோடைய மொத்த பெனிஃபிட்டும் இந்த விளக்கு ஏற்றும் போது இந்த ஹோமம் பண்ணது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். இதோட ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே இருக்காது. அந்த ஹோமம் பண்ண ஒரு ஃப்ளேவர் வரும்ல, அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது எப்படி பயன்படுத்துறதுன்னா, நீங்கள் பிளெயின் விளக்கு வாங்குறீங்க அப்படின்னாலும் இல்லை நெய் விளக்கு வாங்கினாலும் சரி, ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, இல்லை தூபம் போடுற கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து விளக்க வச்சுட்டு பஞ்சகவ்ய நெய் விளக்கு வாங்குறீங்க, டேரெக்டாக நீங்கள் ஏற்றினாலே போதும். ஆனால் பிளெயின் விளக்கு வாங்குறீங்க, இல்லை நெய் விட்டு திரி போட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றுங்க. அது ஃபுல்லாகவே எரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கு ஃபுல்லாகவே எரிஞ்சு அதுக்கப்புறம் அது சாம்பலாகிடும். அந்த சாம்பலை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வெளியில் போகும்போதெல்லாம் நெத்தியில் வச்சுட்டு போகலாம். வேலைக்கு போனாலும் ஸ்கூல் போனாலும் எங்கே போனாலும் சரி நெத்தியில் வச்சுட்டு போகும்போது நமக்கே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் வந்து கிடைக்கும். நம்மக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு பிளெயின் பஞ்சகவ்ய விளக்கு தான் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன கேட்டாங்க, எங்களுக்கு நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுறதுக்குலாம் டைம் இல்லைங்க, இன்னும் கோவிலுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதே எனக்கு அதிலே வந்து நீங்கள் வேக்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி திரியோட செட்டை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதாலே நம்ம வந்து இந்த விளக்கு வந்து ரெடி பண்ணோம். நீங்கள் இப்போ கோவிலுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த விளக்கு வாங்கி நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். போயிட்டு எல்லா கோவிலுமே நீங்கள் ஏற்றலாம் இதை. அதேமாதிரி இப்போ தொழில் பண்ணுற இடமா இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் சரி நீங்கள் ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்த விளக்கு வாங்கிக்கும் போது இதில் நம்ம சேர்த்துருக்க அந்த ஹெர்பல் வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இப்போ பஞ்சகவ்ய கப் சாம்பிராணி, அகர்வத்திலாம் ஏற்றுறீங்களா, அதில் இருக்கிற அந்த ஹெர்பல் எல்லாமே இதில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் அப்படியே ஏற்றும் போது அந்த ஹோமம் பண்ண அந்த ஃப்ளேவரும் வரும். நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு ஃப்ரெக்ரன்ஸும் நீங்கள் நுழையும் போதே நல்ல ஒரு மனமாக இருக்கும். உங்களுக்கு வந்து பஞ்சகவ்ய நெய் விளக்கு வேணுனாலும் இல்லை பிளெயின் விளக்கு வேணுனாலும் வாட்ஸ்அப் நம்பர் தர, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. அமேசான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக உங்களுக்காகவே நம்ம ஆன்லைன் ஸ்டோர் வச்சுருக்கோம். www.jaisan.in வெப்சைட் மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி ஏகப்பட்ட பூஜை பொருள் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து வீடுகளை என்ன பண்ணுவாங்கன்னா, மகாலட்சுமியோட அருள் கிடைக்கணும்ட்டு மகாலட்சுமிக்கு தனியாக பூஜை பண்ணுவாங்க. தீபாவளி அப்போ குபேர பூஜைலாம் பண்ணுவீங்க. இந்த மாதிரி வந்து மகாலட்சுமி தனியாக நிறைய செலவு பண்ணி பூஜை பண்ணுவோம். நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. சிம்பிளாக அந்த விளக்கை வாங்கி நீங்கள் ஏற்றினாலே போதும், அந்த மொத்த பூஜைக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். நேற்று பார்த்துருப்பீங்க, நேற்று 10,000 பீஸ் பஞ்சகவ்ய விளக்கு, அதாவது பஞ்சகவ்ய பிளெயின் விளக்கு, பஞ்சகவ்ய நெய் விளக்கு எல்லாம் சேர்த்து படுதல் நல்லா காய வச்சுருந்தோம். நல்லா சூரிய வெளிச்சத்துக்கு செம்மையாக காஞ்சி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பேக்கிங் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த மாதிரி பாக்ஸில் ஒரு பாக்ஸ்லையும் 30 பீசஸ் வந்து அடைச்சி லேபிள் ஓட்டி ஃபைனலாக நம்ம பேக்கிங் வந்து இப்படி தான் இருக்கும். பஞ்சகவ்ய நெய் விளக்கு இது. அதில் வந்து பஞ்சகவ்ய பிளெயின் விளக்கு இருக்குல்ல, அதாவது நெய் திரி இல்லாமல் வெறும் பிளெயின் விளக்கு மட்டும் இதில் இருக்குது. இதில் வந்து ஒரு பாக்ஸில் 40 பீசஸ் வரும். ரெண்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. இது பஞ்சகவ்ய நெய் விளக்குங்க. இதில் வந்து விளக்கில் நெய் திரியோட செட்டாக வந்துடும். இது பஞ்சகவ்ய பிளெயின் விளக்கு, வெறும் விளக்கு மட்டும் வரும். இதில் நீங்கள் நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றிக்கணும். ரெண்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட 108 மூலிகை கலந்த பஞ்சகவ்ய கப் சாம்பிராணி இதுவும் இருக்குது. அதே மாதிரி பஞ்சகவ்ய அகர்வத்தி, இது சாண்டல் பஞ்சகவ்யம் ப்ளஸ் பன்னீர்லாம் மிக்ஸ் ஆனது, இதுவும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பஞ்சகவ்ய பன்னீர் இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. இதுலேயும் வந்து நம்ம 108 ஹெர்பல் ஆட் பண்ணியிருப்போம். இது நீங்கள் வீடுகளில் வந்து தெளிக்கலாம். இதுதான் பஞ்சகவ்ய பன்னீர். இதில் வந்து 108 மூலிகை கலந்த ஹெர்பல் ஆட் பண்ணியிருப்போம். இதை வந்து நீங்கள் வெள்ளி செவ்வாய் வீடு துடைக்கும் போது வீடு ஃபுல்லாக துடைச்சிட்டு வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இது வந்து 100 ml பாட்டிலு. உங்களுக்கு இதில் சேர்ந்து காம்போ பேக் மாதிரி இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். என்னென்னா இதில் பஞ்சகவ்ய நெய் விளக்கு, பஞ்சகவ்ய கப் சாம்பிராணி, முக்கியமாக ஃபர்ஸ்ட் நம்ம லான்ச் பண்ணது கோலமாவு கட்டி. இப்போ மார்கழி மாதம், அதனால கோலமாவு கட்டி, இதுக்கப்புறம் பொங்கல் வரப்போகுது, எல்லாமே ஃபெஸ்டிவல் டைமாக வரப்போகுது. பொங்கல்னாலே பச்சரிசி மாவில் தான் கோலம் போடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படலாம். அதெல்லாம் காம்போ பேக்கில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கோலமாவு கட்டி, பஞ்சகவ்ய அகர்வத்தி, பஞ்சகவ்ய பன்னீர், இதெல்லாம் சேர்த்து நீங்கள் காம்போ பேக்கில் வாங்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக வரும். இந்த டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ பஞ்சகவ்ய விளக்கு வந்து நம்ம ஃபுல்லாக எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இது பஞ்சகவ்ய நெய் விளக்கு, பஞ்சகவ்ய பிளைன் விளக்கு அங்கே பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து புது கஸ்டமர்ஸ் வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, நியூ சப்ஸ்கிரைபர் வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்காக பஞ்சகவ்ய விளக்கை பற்றி நான் அப்பப்போ புது அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, பஞ்சகவ்ய விளக்கு வீட்டில் வந்து எந்த நாட்களில் ஏற்றலாம், இது ஏற்றுறதால என்ன பயன்கிறத பற்றி பார்க்கலாம். பஞ்சகவ்ய விளக்கு வந்து வீட்டில் வெள்ளி செவ்வாய் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி இந்த நாட்களையும் ஏற்றலாம். தொடர்ந்து 48 நாட்களையும் ஏற்றலாம். ஏதோ ஒரு வேண்டுதல் நம்ம வச்சுட்டு கண்டினியூஸாக வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து ஏற்றிட்டு வரும்போது அந்த 48 நாள் வந்து நிறைவாகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வேண்டுதலை வந்து சீக்கிரமே நிறைவேறிடும். அது ஒரு ஐதீகம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃபெஸ்டிவல் சமயத்தில் இதை நம்ம பூஜை பண்ணுறோம். இப்போ வரலட்சுமி நோன்பு இல்லை ஏதோ தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம வீட்டில் பூஜைகள் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நாட்களில் கண்டிப்பாக இந்த மாதிரி பஞ்சகவ்ய விளக்கு நம்ம ஏற்றும் போது அந்த பூஜையே வந்து ஒரு முழுமை பெறும். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்ட ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. பஞ்சகவ்ய நெய் விளக்கு உங்கள் வீட்டில் ஏற்றுறதால என்னென்ன பலன் கிடைக்குங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றும் போது உங்கள் வீட்டில் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, முக்கியமாக வந்து வீடுகளில் நிறைய கன்சிஸ்டி இருக்கும். அந்த கன்சிஸ்டி எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த பஞ்சகவ்யத்தில் இருக்குது. இந்த விளக்கு நீங்கள் வந்து வெள்ளி செவ்வாய் அந்த நாட்களை ஏற்றும் போது உங்கள் வீட்டில் சுத்தமாக கன்சிஸ்டியே இருக்காது. அது மட்டும் இல்லை, நீங்கள் கோமாதா சிலை வச்சுருப்பீங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கோமாதா சிலைக்கு பக்கத்திலே வந்து ஒரு பிளேட் மேலே இந்த பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றும் போது அந்த மகாலட்சுமியோட அருள் வந்து நமக்கு முழுமையாக வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, வீட்டில் வந்து சுவாச கோளாறு, அதாவது ஏதாவது வீசிங் பிரச்சனை இந்த மாதிரியான சம்திங் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இதை சுவாசிக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்காகவும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பலன் இருக்குதுங்க. ஒன்று சொல்லணும், ஒரு நாள் பார்த்தது அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றும் போது அவ்வளோ ஒரு நல்லது. அது மட்டும் இல்லை, சண்டை சச்சரவு, கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணும். முக்கியமாக வந்து கோபூஜன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நிறைய பாவங்கள் வந்து ஒரு வீட்டில் நிறைய வந்து ஏதாவது தொடர்ந்து கஷ்டமாக வந்துட்டுருக்கு, தொடர்ந்து பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னா அவங்களும் அவங்க முன்னோர்களும் வந்து நிறைய பாவங்களை செஞ்சுருப்பாங்க. அதை வந்து சரி பண்ணுறதுக்கு கோபூஜை பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு
மாட்டுக்கு போயிட்டு பசுமாட்டை தேடி போய் பண்ணும்போது அதுக்கான செலவு வந்து அதிகம். நீங்க வீட்ல வந்து அந்த கோபூஜை பண்ண பலன் கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க பஞ்சகவ்ய விளக்க வந்து இந்த மாரி நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏத்தலாம். இல்ல நீங்க டைரக்ட்டா இந்த மாரி நெய் விளக்க வாங்கி நீங்க அப்படியே ஏத்தும்போது, அந்த கோபூஜை பண்ண பலன் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். பஞ்சகவ்ய விளக்க வந்து நீங்க பித்தள பிளேட் மேல வச்சு ஏத்தலாம். தூபம் போடுற கரண்டி அதுலயும் வச்சு ஏத்தலாம். வெற்றிலை, அரச இலை இந்த மாரி வந்து இலைகள்ல வச்சும் ஏத்தலாம். அதே மாரி பஞ்சகவ்ய விளக்கு வந்து எந்த டைம்ல ஏத்தலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில வந்து பிரம்ம முகூர்த்தத்துல ஏத்துறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இல்ல முடியல, எழுந்திருக்க முடியல அப்படின்னா, சாயந்தரம் 6 மணில இருந்து 8 மணிக்குள்ள ஏத்தலாம். அந்த சமயத்துல வீடுகள்ல ஏத்தும்போது ரொம்ப நல்லது. இத கன்டினியூஸா நீங்க வந்து உங்க வீடுகள்ல வந்து ஏத்தும்போது, வீட்ல வந்து எப்படிப்பட்ட வந்து எதிர்மறை சக்தி இருந்தாலும் அது எல்லாத்தையுமே விரட்டி நேர்மறையான ஆற்றல வந்து உங்களுக்கு வந்து குடுக்கும். வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். ஒரு நிம்மதிய குடுக்கும். இந்த மாரி வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்குங்க. ஸோ கண்டிப்பா வந்து நீங்க ஒரு பாக்ஸ் வாங்கி இதுல வந்து 30 பீசஸ் இருக்கு. தொடர்ந்து 30 நாள் நீங்க ஏத்திட்டு வரும்போதே, இதனுடைய எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். இந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து எப்படி ரெடி பண்றோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, பசுவுல வந்து எடுக்கக்கூடிய பால், தயிர், கோமியம், சாணம், நெய் இந்த 5 பொருளும் வந்து சாணத்த வந்து நல்லா வரட்டி மாரி தட்டி, நல்லா வெயில்ல காய வச்சுட்டு, அத பவுடர் பண்ணி, அந்த பவுடர்ல வந்து இந்த 4 பொருளும் ஆட் பண்ணி, நல்லா மிக்ஸ் பண்ணி, இந்த 5 பொருளும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாரி கொண்டு வந்துட்டு, அத வந்து நம்ம மோல்டுல ஃபில் பண்ணி, மிஷின்ல வந்து நல்லா அழுத்துனோம்னா, இந்த மாரி டைப்ல விளக்கு வந்துரும். இத வந்து நம்ம சன்லைட்ல வந்து டைரக்ட்டா வந்து ட்ரை பண்ணி, அதுல வந்து நெய், வேக்ஸு பிளஸ் வந்து ஒரு சில மூலிகைகள்லாம் கலந்து அத வந்து மெல்ட் பண்ணி, அதுக்கப்புறம் திரி போட்டு, அதில வந்து இந்த மாரி ஊத்தி, ஃபில் பண்ணி, ஃபைனலா இந்த மாரி பஞ்சகவ்ய நெய் விளக்கா நமக்கு கிடைச்சிருது. இத நீங்க ஈஸியா டைரக்ட்டா அப்படியே வாங்கி, அப்படியே சுலபமா விளக்குல காமிச்சு அப்படியே ஏத்திக்கலாம். நம்மகிட்ட இருக்கிற பூஜை பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பல்க் ஆர்டராவும் பண்ணி குடுத்துட்டுருக்கோம். நீங்க வந்து ஹோல்சேல் பண்ணாலும், ரீசேல் பண்ணாலும் உங்களுக்கு கம்மியான பிரைஸ்ல வந்து நம்ம பண்ணி குடுத்துட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த டீட்டெயில்லாம் தெரியணும் அப்டின்னா, நான் டிஸ்ப்ளேல வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எவ்வளோ குவான்டிட்டி வாங்குனா, எவ்வளோ பிரைஸ்ங்கிற டீட்டெயிலா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அதனால ரீசேல் பண்றவங்க, ஷாப் வச்சிருக்கிறவங்க, பூஜா ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, நாட்டு மருந்து கடை வச்சிருக்கிறவங்க, இந்த மாரி இல்ல வீட்ல இருந்தே வந்து பிசினஸ் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க எல்லாரும் வந்து வாட்ஸ்அப்ல வந்து சேட் பண்ணுங்க. நான் உங்க டீட்டெயில் வந்து ஷேர் பண்றேங்க. நம்மகிட்ட என்னென்ன பூஜை பொருள் இருக்கு நான் மேலோட்டமா சொல்லிடுறேன். நான் சொன்ன மாரி பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய நெய் விளக்கு, பஞ்சகவ்ய அகர்வத்தி, பஞ்சகவ்ய கப் சாம்பிராணி, அதுக்கப்புறம் பஞ்சகவ்ய பன்னீர், அது மட்டும் இல்ல தாழம்பூ அகர்வத்தி, சாண்டல் அகர்வத்தி, அதுக்கப்புறம் 108 மூலிகை அகர்வத்தி, அப்புறம் பச்சை கற்பூரம், நார்மல் கற்பூரம், தாழம்பூ குங்குமம், அப்புறம் தாழம்பூ குங்குமத்திலே வந்து கிரீன் குங்குமம் இருக்கு, விபூதி இருக்கு, அப்புறம் பசுமாட்டு நெய் இருக்கு, 7 டைப் திரி இருக்கு. 7 டைப் திரினா எருக்கந்திரி, வாழைத்தண்டு, தாமரைத்தண்டு, சிகப்பு, மஞ்சள், பச்சை, வெள்ளை இந்த மாரி எல்லா திரியும் இருக்கு. பஞ்சதீப எண்ணெய் இருக்கு, தீப எண்ணெய் இருக்கு. இவ்ளோ பொருள் இருக்குங்க. இன்னும் ஒரு சில நான் விட்டுருப்பேன்னு நெனைக்கிறேன். இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்க தெரியணும் அப்டின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பூஜை பொருள் என்னென்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது மட்டும் இல்ல, பூஜை பொருள்ல காம்போ பேக்லாம் போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்ல, பூஜை அறைக்கு யூஸ் பண்ற கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடர், அப்புறம் திலக பொடி, சாமி ஃபோட்டோஸ்க்குலாம் வைக்கிற திலக பொடி, அதே மாரி அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ற அபிஷேக பன்னீர் இருக்கு. கோமதி சக்கரம் முக்கியமா இருக்கு. அதே மாரி மகாலட்சுமி வாசம் செய்ற வலம்புரி சங்கு அதுவும் நம்மகிட்ட இருக்கு. இந்த மாரி நெறைய பூஜை பொருள் அடுத்தடுத்து வந்து வரப்போகுதுங்க. இந்த டீட்டெயில்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, என்னோட பிரைஸ் எவ்வளோ, பிக்சர் சென்ட் பண்ணணுமா, இல்ல என்னங்கிற டீட்டெயில் எல்லாமே வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முக்கியமா நம்மளுடைய வெப்சைட்டான www.json.in அதுல போய் பார்த்தீங்கன்னா, இத தவிர ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்கு. அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி அமேசான்லயும் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் அவைலபிளா இருக்கு. அமேசான் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பஞ்சகவ்ய விளக்க பத்தி ஃபுல் டீட்டெயிலா பார்த்திருப்பீங்க. எப்படி செய்யறது, என்னென்ன பண்ணங்கிற ஹோல் ப்ராசஸ்லாம் பார்த்திருப்பீங்க. ஸோ இவ்வளோதான். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பா புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அடுத்த ஒரு அருமையான வீடியோட சந்திக்கிறேன். பாய்.